கற்பனைகளையும் என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்தில் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்தார். அந்த வாக்கு தத்தத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த 2 வாரங்களாய் நாங்கள் வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் படியில இந்த நாளிலும் அதை சார்ந்த ஒரு காரியத்தை நாங்கள் தியானிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது வசனம். கடந்த வாரத்திலும் சொன்னேன், அதுக்கு முன்பதான வாரத்தில் நான் உங்களோடு கூட சொன்னேன். வேதத்திலே 613 கட்டளைகள், 10 கற்பனைகள், புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் 1050 புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் மாத்திரம் இல்லாதபடி 2 பிரதான கற்பனைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிரதான கற்பனைகள் 2ம் மத்திய எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37 தொடங்கி 39வது வசனங்களிலே அதை நாங்கள் பார்க்க முடியும். அதன்படி இந்த நாளிலே முதலாவது பிரதான கற்பனை என்ன என்பதை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான முதலாவது பிரதான கட்டளை. கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள் அநேகம் உண்டு. இவை எல்லாவற்றிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான கற்பனைகள் 2. அதிலே முதலாவது பிரதான கற்பனை என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி 38வது வசனம் சொல்லுகிறது, இது முதலாம் பிரதான கற்பனை என்பதாக. இந்த கற்பனையை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் கை கொள்கிறோம், இந்த கற்பனையை கை கொண்டவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கிறது, இதை நாம் கற்பனையை நாங்கள் கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு போதித்து கற்று தந்து நடத்துவாரா. ஒரு விசை கண்களை மூடி தேவ ஆவியானவர் நமக்கு போதிக்கும்படியா நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவ சமூகத்திலே எங்களை தாழ்த்துவோம். பள்ளத்தின் நடுவினில் நடந்தேன், அட்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அட்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தேன், உருவாக்கினேன், சிட்சித்தேன், சீர்படுத்தினேன், புடமிட்டேன், புதிதாக்கினேன், பிரித்தேன், பிரியாதிருந்தேன், எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே, மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தேன், உருவாக்கினீர், சிட்சித்தேன், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தேன், எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் கரம்
என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆதியும் மந்தவுமாய் ஆனவரே, இதோ இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாய் எங்களை ஒன்று சேர்த்து உடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்க, உம்மை நமஸ்கரிக்க, உம்மை துதித்து பாட, என் தேவன் செய்த நன்மைகளை சொல்லி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, இதோ உடைய ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்தது நல்ல தருணத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திரியேக தேவன் ஆசீர்வதிப்பினார். தொடர்ந்தும் ஆவியானவர் எங்களுக்கு போதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கட்டளை என்பதாய் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். நாமும் கூட சொல்லலாம், நாங்கள் இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக. ஆனால் இந்த வசனத்தின்படி வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். கடந்த வந்த பாதைகளிலே அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்து அதை நிரூபித்து மறித்ததை சாட்சியாய் நாங்கள் கேட்க முடியும். அந்த பட்டியலிலே இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்னுதாரணமாய் வைக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். நேற்றைய தினத்திலே ஒரு சின்ன ஒரு கதையை கதை அல்ல, நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை வாசிக்கக்கூடியதாக இருந்தது. ஆபிரகாம் லிங்கன் எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன் ஒரு நல்ல மனிதன், எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டவர், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், எல்லாரும் நேசித்த ஒரு மனுஷன். இப்பேற்பட்டதான ஒரு மனுஷன் அவன் கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்தான் என்பதை குறித்து வாசித்த பொழுது மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. மாத்திரமல்ல, நாங்கள் எப்படி என்று சொன்னால், அவன் ஜனாதிபதி, அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதி, இலங்கை தேசம் கிடையாது அல்லது வேற எந்த ஒரு தீவும் கிடையாது, அமெரிக்க ஐக்கிய நாடு, அதாவது ஒரு பெரிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னா ஐக்கிய ராஜ்யம், ஒரு பெரிய ஒரு தேசம். இப்பதான் யூரோப்பியன் யூனியன், WHO அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஆனால் முன்பு அமெரிக்க தேசம் தான் இந்த முழு உலகத்தையும் நிர்வகித்தது. அவர்கள் தான் உலகத்தை ஆளுகை செய்தார்கள், அல்லது உலகத்துக்கு ஆலோசனை சொல்லி நடத்தின தேசம் அமெரிக்க தேசம். அப்ப அந்த தேசத்தின் ஜனாதிபதியா இருந்தது அந்த ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்வாராம், ஒவ்வொரு நாளும் முதலாவது தன்னுடைய நாளின் முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறது அவருடைய வழக்கம். அப்ப ஒரு பெரிய அமெரிக்காவில் இருந்துதான் ஒரு பெரிய ஒரு வியாபாரி, ஒரு பெரிய தனவந்தர், கோடீஸ்வரர், அவரிடத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். அவரை சந்தித்து அவருடைய வியாபாரத்தை குறித்தும், அந்த வியாபாரத்தின் மூலமாய் தேசத்துக்கு நடக்க போகிறதான நன்மையான காரியங்களை குறித்தும் அவரோடு கூட கலந்துரையாடும்படியாக. அவருக்கு உடனடியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஆனால் சில நாட்கள் கழிந்து அவருக்கு ஜனாதிபதியினுடைய காரியாலயத்திலிருந்து ஒரு போன் கால் வருது. வந்து சொல்றாங்க, நாளைய தினத்திலே காலை 5 மணிக்கு, எத்தனை மணிக்கு? காலை 5 மணிக்கு ஜனாதிபதி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார், அவரை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப சொன்னதான அந்த அந்த இவ்வளவு வெள்ளனேவா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டதான அந்த தனவந்தர் என்ன செய்தாரு, 4:45 போய் அந்த இடத்துல அமர்ந்தார். நாங்க 5 மணிக்கு வர சொன்ன 5:15, 5:30, 6 மணிக்கு போறது நாம இல்ல. ஆனா ஒரு சிலர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அதாவது டைமை மெயின்டைன் பண்ணுவாங்க, அதாவது சொன்ன நேரத்துக்கு இருக்கிற வழக்கம் உடையவர்கள். அதை நாங்கள் வெள்ளக்காரங்கள்ட்ட தான் கற்றுக்கிறோம். ஏன் நம்மளே இருக்கிறாங்க சிலர் இல்லையா, சொன்ன நேரத்துல ஆஜராகிறோம். அப்ப 4:45 மணிக்கு அவர் போய் அங்க முன்னறையில அமர்ந்திருக்கும் பொழுது, விசிட்டர்ஸ் ரூம்ல அமர்ந்திருக்கும் பொழுது உள்ள கதைக்கிற ஒரு சத்தம் கேட்கலாம். உள்ள ஜனாதிபதியினுடைய ரூம்ல கதைக்கிறதான ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குது. அந்த சத்தம் என்ன என்று சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி பரவாயில்ல, கழிச்சு நமக்கு 5 மணிக்கு தானே, 5 மணிக்கு உள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது சரியாய் 5 மணி ஆனது. அந்த நேரத்தில் உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுதான், உள்ள வாங்க, கமே அப்படின்னு சொல்லி.
சுத்தமுத்த பார்த்துட்டு சரி இப்ப நமக்கு இல்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசாம இருந்திருக்கு. இன்னும் சில அடுத்த ஒரு வினாடியில மறுபடியுமா சத்தம் கேட்கிறது. வரும்படியாக உள்ளே வரும்படியாக கூப்பிடுறாங்க. உள்ளே வரும்படியாய் மறுபடியுமாய் கூப்பிடுறான். அப்பதான் அவர் நினைச்சது நம்மளை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்த பொழுது உள்ள போய் அவர் சுத்தமுத்த பார்க்கிறாராம் ஜனாதிபதி ஆபீஸ்ல. இதுக்கு முன்ன பேசினாரு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரா இல்ல அவர் வெளியே எங்கேயா போயிட்டாரா அப்படின்னு சொல்லி. அப்ப ஜனாதிபதி கேட்கிறாரு, வந்ததுல இருந்து என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல அவங்க இதுக்கு முன்ன உள்ள பேசின ஒரு சத்தம் கேட்டதே. அப்ப அவரு இங்க இருந்து வெளியில போறதுக்கு வேற வழியும் கிடையாது, வேற கதவும் கிடையாது. ஆனால் அவர் எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரா, ஒவ்வொரு நாளிலும் முதல் மணி நேரத்தை நான் தேவனோடு கூட பேசுகிறேன். மனைவியோடு, பிள்ளைகளோடு, உறவுகளோடு, என்னுடைய வேலை சம்பந்தப்பட்டவர்களோடு கூட பேசுகிறதற்கு முதலாக நான் என்னை உண்டாக்கினவரை, என்னை அழைத்தவரை, இதுவரையிலும் என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறவரோடு கூட நான் பேசிட்டு தான் அந்த நாளை நான் என்னுடைய வாழ்க்கையில அந்த நாளை நான் ஆரம்பிக்கிற வழக்கம் இடத்துல உண்டு. இவ்வளவு நேரம் என் ஆண்டவரோடு கூட நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப முதலாவது மணி நேரத்தை ஒரு ஜனாதிபதிக்கே ஒரு கொடுக்க முடியும்னு சொன்னா நமக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா முடியல. அதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியம் காலையை எழுப்பிட்டு மற்ற காரியங்கள் செஞ்சு டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு மற்றவங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போறவங்களுக்கு வாசல்லாம் கட்டி அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ற சிலருடைய வாழ்க்கையில பழக்கங்கள் உண்டு. சிலர் எழுந்தோட நிறைய சில பழக்கங்கள் உண்டு. ஆனால் ஒரு சிலர் அதற்கு விதிவிலக்காக இருக்கிறார்கள். காலையில் எழுந்தோட தேவனை தேடிட்டு அதுக்கு பிறகு மற்ற காரியங்களை செய்கிறவர்கள். அதான் வேதத்திலே சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதுக்கு 6 மணி 7 மணிக்கு பிறகு வந்து நமக்கு தேடனால கண்டுபிடிக்க முடியாது. முடியும், ஆனாலும் அநேக விதமான தொந்தரவுகள், அநேக விதமான காரியங்கள் அவரை முழுமையான இதயத்தோடு கூட தேட முடியாதபடிக்கு நம்முடைய பிஸி ஷெட்யூல் வந்து நம்மை தடை பண்ணிவிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நேரத்தை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தாவீதின் மகன், தாவீதினுடைய மகன் சாலமோன். சாலமோனுடைய மகன் நிறைய பேர் இருந்தாங்க. சாலமோன் மாத்திரம் கிடையாது, தாவீதுக்கு இன்னும் அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே ராஜ சிங்காசனத்தில் இருந்தவர்களுடைய பட்டியலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீதுடைய மகன் சாலமோன் தாவீதுக்கு பின்பதாக அரசாட்சி செய்தான். அதற்கு பின்பதாக சாலமோனின் மகன் ரெகோபெயாம். வேதத்தில் 2 பேர், ரெகோபெயாம், யெரொபெயாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பேரை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிற கூடாது. அப்ப இந்த ரெகோபெயாம் என்று சொல்லுகிறவன் தான் சாலமோனுடைய மகன். இந்த ரெகோபெயாமினுடைய பிள்ளைதான் அபியா என்று சொல்லப்படுகிறது. இந்த அபியா என்று சொல்லப்படுகிறவனுடைய மகன் தான் ஆசா என்று சொல்லப்படுகிறதான ராஜா. அதாவது தாவீதிலிருந்து 4வது தலைமுறையை சார்ந்தவன் தான் இந்த ஆசா. இந்த ஆசாவை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் இந்த காரியத்தை, இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆசாவை குறித்துதான அந்த காரியங்களை கர்த்தர் மேற்கோடிட்டு காண்பித்தார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் தொடங்கி 16வது அதிகாரம் வரையில் இந்த 3 அதிகாரங்கள் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களிலே ஆசாவை குறித்து நாங்கள் வாசித்து பார்க்க முடியும். இந்த ஆசாவினுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய அரசாட்சி நாட்களிலே, அவனுடைய அந்த எழுதப்பட்டதான, அதாவது இந்த 2 நாளாகமம் 14 தொடங்கி 16வது வசனம் வரையிலும் நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறதான வினை சொற்கள். வினை சொன்ன என்ன தெரியுமா? வினை சொன்ன என்ன தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? பெயர் சொல், வினை சொல். எல்லாரும் தமிழ் தானே படிச்சீங்க. புதுசா சொல்ற மாதிரி பாருங்க. வினைச்சொல் அப்படின்னா செய்யறது, செய்யறதான காரியங்கள் தான் வினைச்சொல். பேரை சார்ந்து வருமானால் அது பெயர் சொல். இப்படி நிறைய தமிழ்ல இருக்குது. இப்ப தமிழ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது. அப்ப இந்த தேடுங்கள் என்பதான இந்த வினைச்சொல், இந்த பதம் 9 முறை வருகிறதை நாங்கள் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, தேடுங்கள் என்பதான இந்த பதம் நாளாகம புத்தகத்திலே 29 ஸ்தானங்களிலே வருகிறது.
அதாவது தேடுங்கள் என்று சொன்னதான காரியம் அவ்வளவு முக்கியம். அதனாலதான் ஒரே புத்தகத்துல 29 ஸ்தானங்களிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஆசாமினுடைய அந்த புத்தகத்தில் அந்த ஆசாமினுடைய வாழ்க்கை சரித்திரம் அடங்கினதான 3 அதிகாரங்களிலே 9 ஸ்தானங்களிலே அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். இப்ப ஏற்பட்டது என்னத்தை தேடினான், எதற்காய் தேடினான், ஏன் தேடினான் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு 2 நாளாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். என்ன செய்தானா? தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அப்ப நாம் தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்ய வேண்டும். சதுருடைய சாட்சியின்படி இல்ல, தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தது நிமித்தமாய் அவங்க சொன்னதாக சாட்சி எல்லாம் கேட்டீங்களோ தெரியல. அவங்க சொன்னாங்க கண்ணாடி போடாட்டி தெரியாது. எனக்கும் அப்படிதான். ஆனால் கண்ணாடி போடாமலே எறும்பு போனதான் அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. பாத்தீங்களா? மாத்திரமல்ல, அவங்க கொண்டு வந்ததாவது இருந்ததை அவங்களுக்கு வச்சுட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வெறுங்கையோடு கூட போகக்கூடாதே என்பதற்காக கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்தான். ஆனா ஜனவரி மாதம் வாங்கினதான இன்னும் 400 கிராம் உள்ள பேக்கெட் அப்படியே இருக்கிறதை கர்த்தர் வீட்டுக்கு போன பிறகு காண்பித்தார். அப்ப அதை போல சின்ன சின்ன காரியமானாலும் நாங்கள் செய்ய வேண்டும். அதாவது வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது எள்ளு, கொள்ளு, வெந்தயம், சீரகம், கடுகு முதலானவைகளிலும் தசம பாகம் செலுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். தசம பாகத்தை குறித்து நான் பேச வரவில்லை, அதை நான் எப்பவும் பேசுறதும் கிடையாது. ஏனென்று சொன்னால் கடுகு நாங்க எப்பவுமே கேட்கிறோம், கடுகு நம்ம வீட்டுல எவ்வளவு வாங்குவோம் மாசத்துக்கு? மாசத்துக்கு எவ்வளவு வாங்குவோம்? 2 கிலோ எவ்வளவு சொல்லுங்க, வாங்குறோம் உங்களுக்கு தான் தெரியும். 100 கிராம். அந்த 100 கிராம் சில நேரம் அடுத்த மாசத்துக்கும் ப்ரோட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, மிச்சம் இருக்கும் கொண்டு போயிடுது. ஏன்னா இப்ப நம்ம நிறைய தாளிக்கிறதெல்லாம் கிடையாது, இன்ஸ்டன்ட் நூல்ஸை போட்டு கிண்டி எடுத்தாச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னா கடையில 2 கொத்தை வாங்கியாச்சு, அப்படி அந்த 4 பராட்டா வாங்கியாச்சு. இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. அதனால வாங்கின வெந்தயம் ஜனவரி வாங்கினா சில டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்ப 100 கிராம் வாங்கினா அது 100 கிராம்ல நாங்க எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும்? 10 கிராம். சில நேரங்கள் நமக்கு தோணும் இந்த 10 கிராம் கொண்டு போறது இவ்வளவு வெக்கமா இருக்கு, இவ்வளவா கொண்டு போவாங்க அப்படின்னு. இல்லை, நாம ஒரு ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் நாம கொடுக்கிறது யாருக்கு? கர்த்தருக்கு. அந்த 10 கிராம நாங்க துச்சமாய் நாங்க நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு அதுதான் வேணும். கட்டுக்கட்டா போட்டவங்களை ஆண்டவர் பார்க்கல. தன்னுடைய ஜீவனத்துக்கு என்று வைத்திருந்த அந்த 2 வெள்ளிக்காசை, ஒண்ணுக்குமே உதவாத இந்த 2 வெள்ளிக்காசை போட்டவரை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பேசியிருக்கிறார். அப்ப தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை நன்மையானதை நாங்கள் செய்யும் பொழுது தேவன் நம்மை உற்று பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால வேதத்தில் எழுதப்பட்ட ஆசா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாமே 2 நாளாகமத்தில் தான் பேசிட்டு இருக்கிறேன். சரியா? 2 நாளாகமம் 14:4வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. அவன் என்ன செய்கிறான்? அவன் தன் பிதாக்கள் முற்பிதாக்கள் செய்ததான தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். தாவீதுடைய நாட்களிலே இஸ்ரவேல் எல்லாம் ஒன்னாதான் இருந்தான். சமஸ்த இஸ்ரவேல் ஒன்றாய் இருந்தார். அதற்கு பின்பதாக தாவீதுடைய பிள்ளைகள் செய்த காரியத்தின் நிமித்தமாய் கோத்திரங்கள் பங்கிடப்பட்டு கோத்திரங்கள் பிளவுபட்டு யூதா கோத்திரம் மட்டும், யூதாவும் இஸ்ரவேல் கோத்திரத்தை மாத்திரம் சாலமோன் ஆளுகை செய்து அப்படியே தலைமுறையா வந்து இப்ப யாருக்கு வந்திருக்கிறது? ஆசாவுக்கு வந்திருக்கிறது. அப்ப ஆசாவின் நாட்களில் அவன் யூதா கோத்திரத்தை ஆட்சி செய்த நிமித்தமாய் அந்த யூதா கோத்திரத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? நம்முடைய பிதாக்களுடைய நாட்களிலே பிதாக்களுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் போதித்ததான காரியங்கள், கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள் இவை எல்லாவற்றையும் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் கற்பனைகளை பின்பற்ற வேண்டும், அதன்படி ஜீவிக்க வேண்டும் என்று அவன் போதிக்கிறான். நாங்க என்ன நினைப்போம்? ராஜாவுக்கு அதை விட நிறைய வேலை இருக்கு இல்லையா? ஆனால் ராஜா என்ன செய்கிறான்? தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய குடிகள், தன்னுடைய ஜனங்கள், தன் ஆளுகை செய்கிறவர்கள்
தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் கருத்தாய் அவர்களுக்கு போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே எத்தனை தகப்பன்மார், எத்தனை தாய்மார் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்கிறோம், வேதத்தை வாசி, கற்பனைகளின்படி வாழு. எத்தனை பேர் கற்றுக் கொடுக்கிறோம்? எல்லாரும் கேட்போம், படிச்சியா, ஹோம்ஒர்க் பண்ணியா, ஜூம்ல கிளாஸ் முடிஞ்சுதா, இதுதான் கேட்டுட்டு இருக்கோம். நெட்டு தீந்துருச்சா, இன்னும் நெட்டுக்கு காசு போடணுமா, இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. ஆனால் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கேட்கவில்லை என்று சொன்னார், கேட்க வேண்டும். வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஓய்வு நாள், இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள் கிடையாது, வாரத்தின் முதல் நாள். ஓய்வு நாள் நேற்று. ஆனால் இந்த நாளிலே நாங்கள் வாரத்தின் முதல் நாள் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வாரத்தின் முதல் நாளாக இருக்கட்டும், ஓய்வு நாளாக இருக்கட்டும், அந்த ஆராதனை முடிந்த பின்பதாக காலை தொடங்கி சாயந்தரம் வரை 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் பிதாக்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய பிள்ளைகளை அமர்த்தி, தங்களுடைய குடும்பத்தை அமர்த்தி வேதத்தை அவர்களோடு கூட பேசுவார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். இன்னைக்கு யார் நாங்க என்ன பண்ணோம்? நேர போனோன்னே பேப்பர் வாசிக்கிற பழக்கம் உள்ளவங்க பேப்பர் எடுப்பாங்க. தாய்மார் சகோதரிமார் நேரா என்னது, பைபிள் ஒரு பக்கம், பேக் ஒரு பக்கம், செருப்பு ஒரு பக்கம் போட்டு ட்ரெஸ்ஸை கலட்டி அப்படியே மாம்பு சட்டையை கழட்டி போடுற மாதிரி போட்டுட்டு நேராக கிச்சனுக்கு போயிடுது. போயிட்டு அன்னைக்கு தான் சிக்கனோ பீஃபோ வாங்கி சாப்பிட்டு 10 நாளைக்கு சாப்பிடுவோம். ஆனால் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அது ஒரு விசேஷம் இல்லையா, கொண்டாட வேண்டும், இது நம்ம சேர்ந்து. ஆனால் எத்தனை பேர் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். இன்னைக்கு பாஸ்டர் காட்டு கத்துனாரே, அந்த ஆள் சொன்னதெல்லாம் உண்மைதானா, அதெல்லாம் வேதத்தில் இருக்குதா, இல்லைன்னு சொன்னா அவர் நமக்கு கதை விடுறாரா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மறுபடியும் வீட்டில் போய் அதை தியானித்து பார்த்துருக்கு, வாசித்து பார்த்துருக்கு, அதை மறுபடியும் குடும்பத்தோடு கூட சிந்திதோ. இதை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இதன்படி நாங்கள் வாழ்றோமா, நாங்கள் செய்யறோமா? எத்தனை குடும்பங்களிலே நாங்கள் அமர்ந்திருந்து தியானிக்கிறோம்? கிடையாது, இதெல்லாம் இப்ப கிடையாது. ஆனால் வேதம் அதை செய்யும்படியாய் வலியுறுத்துகிறது. அதேபடி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் 1 நாளாகவும் 16வது அதிகாரம் 11வது வசனம், 1 நாளாகவும் 16-11 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய சமூகத்தை நாங்கள் எப்ப தேடணுமா? நித்தமும் தேடணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிடையாது, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, மறுபடியும் திங்கள் செவ்வாய் புதன் இப்படியே தேடிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் நாங்கள் தேவனோடு கூட நித்தியமாய் அவரோடு கூட நாங்கள் சங்கமிக்கிற அவரோடு கூட சேர்த்து வாழ போகிறதான அந்த நாள் வரைக்கும் நாங்கள் நித்தமும் தேவனை தேட வேண்டியவர்களாயிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு 1.5 மணி நேரம் தேடுகிறதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஜீவனுள்ள நாள் எல்லாம் நாங்கள் கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். தேவனை தேடுதல் என்பதன் மூலமாக நாம் கீழ்கண்ட காரியங்களை கண்டடைய முடியும். தேவனை தேடுதல் என்பதான காரியத்துக்குள்ளே நாங்கள் இன்னைக்கு தேவனை தேடுறதுன்னு சொன்னா ரைட், ஜெபம் பண்றது, வேதம் வாசிக்கிறது, இவ்வளவுதான். அதையும் காட்டிலும் அதிகமாய் உண்டு. முதலாவது, ஊக்கமான ஜெபத்தோடும் முழு இதயத்தோடும் தேவனிடத்தில் தேட வேண்டும். ஊக்கமான ஜெபத்தோடு. நம்முடைய ஜெபம் ஏதோ மேலோட்டமான ஜெபமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே அதை பண்ணுங்க, ஆண்டவரே இதை பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்பெல்லாம் ஊசி போட்டுட்டு வராங்க. யாராவது ஊசி போட்டீங்களா? கொரோனாவுக்காக ஊசி போட்டுவாங்க. இலங்கையில் என்ன சொல்றாங்க, இதை நீங்க கண்டிப்பா போட்டாகணும், போடாத பட்சத்தில் ஏதாகிலும் நேர்ந்தால் நீங்க அரசாங்கத்துக்கு என்ன பண்ணும், நீங்க பதில் சொல்லணும். இந்த ஊசியை கண்டுபிடிச்சது யாரு? பேசுங்க, யார் கண்டுபிடிச்சது? நியூஸ் பாப்பீங்களா? யார் கண்டுபிடிச்சது? எங்க இருந்து வந்தது? இந்தியாவில் என்ன சொல்றாங்கன்னா, கண்டுபிடிச்ச அந்த தேசத்துல என்ன சொல்றாங்கன்னா, நேற்று எங்க குரூப்ல வந்து ஒரு ஆர்டிகல் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்காதவர்களுக்கு நான் சொல்லுவேன், ஏன்னா பாச சும்மா போட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சு சில காரியங்கள் அப்படியே விட்டுறலாம் இல்லையா? அது என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, இந்தியாவில் இன்ஜெக்ஷன் போடுறவங்க அவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும். இதை போட்டு இதன் நிமித்தமாய் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கம் பொறுப்பல்ல, அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது. அப்ப கண்டுபிடிச்ச தேசத்திலேயே என்ன பண்றாங்க,
கடிதம் கொடுத்து தான் இன்ஜெக்ஷன் போட சொல்றாங்க. ஆனா வாங்கின தேசத்துல என்ன சொல்றாங்க, நீ போட்டுக்கிறனா நீ அரசாங்கத்துக்கு பதில் கொடுக்கணும். ரெண்டு முரண்பாடான காரியங்கள். இதை குறித்து நான் பேச முடியாது வரவில்லை. அப்ப நான் எதை சொல்ல வருகிறேன், ஊக்கமான ஜெபம் என்று சொன்னால் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறது. ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும், என் ஜெபத்தை கேட்டு கர்த்தரினுடைய ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும் என்பதாய் ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்கிறது தான் அந்த ஜெபம். அப்படி செய்கிறதான ஜெபத்திலே நாம் கர்த்தரை கண்டடையும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதாவது எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தரை தேடுகிறதான ஒரு நாள். இன்னைக்கு மாத்திரமல்ல, என்னால் தேடணும். அப்பனால் ஞாயிற்றுக்கிழமை சபையாய் சேர்த்து ஆராதிக்கிறதான ஒரு நாள். அதான் நானும் பாஸ்டர் அன்னைக்கு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாய் கண்டு பேசக்கூட சொன்னோம். அவர் சொன்னார், ஒரு கூட்டம் ஜனம் இருக்கிறாங்க, அவரை நான் கூட்டிட்டு வரேன். சபை கூடுதலை ஜனங்கள் விட்டு விடக்கூடாது. வார்த்தை தெரிந்தால் அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரோடு கூட இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும் வந்திருக்கிறார். நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணலாம், வீட்டு கூட்டங்கள் நடத்தணும், எல்லாமே நடக்கிறது. ஆனால் சபையாய் கூடி தேவனை ஆராதிக்க வேண்டும். சபையை எடுத்துக்கொள்ளும்படியாய் தான் கர்த்தர் வருகிறார். தனிப்பட்ட நம்ம எடுத்துக்கொள்வார், அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்பதாய் வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்ப சபை கூடுதலை நாங்கள் விட்டு விடக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும், தலையே போறதா இருந்தாலும் நாம் ஆராதித்து விட்டு மற்ற காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முதலாவது ஸ்தானம். அப்ப அவரை தேடத்தக்கதான சமயத்திலே நாங்கள் அவரை தேடினால் தான் அவரை கண்டுபிடிப்போம். அவரை தேட முடியாத சமயத்தில் நாங்கள் அவரை தேடி பிரயோஜனம் கிடையாது. எப்பவுமே சொல்லுகிறான் ஒரு காரியம். சாலமோனை அழைத்து தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடி. அவர் கடந்து போயிட்டார்னா நீ அவரை தேடினாலும் கண்டடைய மாட்டாய். அந்த நேரத்தில் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பாடு போட்டான். கர்த்தர் நம்முடைய கூப்பாடுகளை கேட்கிற தேவன் நம்மிடத்தில் இல்லை. ஏன் என்று சொன்னால் அவர் கடந்து போய்விட்டார். அவர் சமீபமாக இருக்கை, அவர் நம்மோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கை, நம்முடைய சபையில இருக்கையில், என்னுடைய குடும்பத்தில் இருக்கையில் நாங்கள் அவரை தேட வேண்டும். தேடும் பொழுது நாங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 12-13வது வசனத்திலே 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாங்க, முழு இருதயத்தோடு கூட என்னை தேடினீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். கொஞ்சம் அதான் நீங்க போன வாரம் சொன்னேன். அதை குறித்து சில நீங்க எப்படி எடுத்துனீங்களோ தெரியாது. முதலாவது நம்முடைய இருதயத்தில் போன கிழமை என்ன கிழமை, என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி. உலகமே என்னத்தை கொண்டாடிச்சு? என்னத்தை கொண்டாடிச்சு? ஒரு செத்து போன ஃபாதர் பேரு தான் வேலண்டைன். அவர் ஆரம்பிச்சனால உலகமே கொண்டாடி இருந்துச்சு. அர்த்தம் இல்லாத ஒரு நாள். அவர் எதற்காக செய்தாரோ அதை விட்டுட்டு அன்னைக்கு பூ கொடுத்துட்டு தெரிஞ்சாங்க எல்லாரும். பூ கொடுத்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் எதை சொல்ல வருகிறேன்னு சொன்னா, முழு இதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீங்க நினைச்சிருப்பீங்க, பாஸ்டருக்கு குடும்பம் இல்லையா, மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா? எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது யார் இருக்கணும்? முதலாவது தேவன், இரண்டாவது நம்முடைய குடும்பம், மூன்றாவது நான் செய்கிற ஊழியமாயிருக்கட்டும், நான் செய்கிற வேலையாயிருக்கட்டும். இந்த வேலையை தூக்கிட்டு மேல போட்டுட்டு அல்லது வேலையை தூக்கிட்டு ஆண்டவருக்கு மேல போட்டு இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, காலையில இருந்து ஊழியம் ஊழியம் ஊழியம்னு திரிஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஊழியத்தை கொடுத்தவரை தேடுகிறது கிடையாது. ஊழியம் யாரு? கர்த்தருடைய. நான் ஊழியம் செய்யாலும் செய்யாட்டாலும் அவர் அவருடைய வேலையை அவர் செய்வார் இல்லையா? நான் அவருக்கு தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுறாரு, ஒரு கல்லை கொண்டு கூட அவருக்கு அவருடைய வேலையை செய்து கொள்ள முடியும். ஒரு கழுதையை கொண்டு அவருக்கு பேச வைக்க முடியும்னு சொன்னா நான் அவருக்கு தேவையில்லை. ஆனால் நான் பயன்படுத்தப்பட வேண்டுமானால், தேவன் என்னை எடுத்து பிரயோகப்படுத்த வேண்டுமானால்,
தேவன் என்னை கொண்டு தன்னுடைய வேலையை செய்ய வேண்டுமானால் நான் என்னுடைய எஜமானிடத்திலே உட்கார்ந்து என்னை உண்டாக்கினவரை, என்னை அழைத்தவரை, என்னை அபிஷேகித்தவரை, எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தவரிடத்திலே நான் கேட்கணும், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? என்னுடைய சபை மக்களுக்கு நல்லா தெரியும், வெள்ளிக்கிழமை ஜெபக்கூட்டத்தை தவிர நான் உங்க வீட்டுக்கு வாரது கிடையாது. பாச கேட்டான், ஹவுஸ் விசிட்டிங் போவீங்களா? போவேன். எப்போ போவேன்? வெள்ளிக்கிழமை மட்டும் போவேன். அதுவும் ஜெபம் இருந்தா போறது, அப்படி இல்லைன்னா போறது கிடையாது. தேவை இருந்தா போறது, அது வேற விஷயம். ஆனா சும்மா 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 போயிட்டு வீட்டுல இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, குடிச்சீங்களா, அது போன்ல கூட கேட்டேன். நீங்க அப்ப அப்படியே வந்து நீங்க என்ன பண்ணீங்க? இந்த ஆளுக்கு வேலையே கிடையாது, இந்த ஆளுக்கு தான் வேலை இல்லைன்னா நமக்குமா வேலை இல்லை அப்படின்ற ஒரு காலத்துல வந்து, அதனால வேதம் சொல்லுகிறது, இந்த நாளும் யார் வீட்டுக்கும் போகாதன்னு சொல்லி நீதிமொழிகள் ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறார். அடிக்கடி வீட்டுக்கு போனீங்கன்னா உன்னுடைய மரியாதை கெட்டு போயிடும். வேதம் எல்லாவற்றிற்கும் வசனத்தை கத்த நமக்கு சொல்லி வைத்திருக்கிற தேவை உண்டானால் வருகிறது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தேவனை சரியான விதத்திலே தேட வேண்டியவனாயிருக்கும். ஏதோ தேவைக்காகவோ அவசியத்துக்காகவோ எதிர்பார்ப்புக்காக நாங்கள் தேடக்கூடாது. நாங்கள் எந்த நாளும் தேவனை நாங்கள் தேடும் பொழுது நம்முடைய தேவைகளை கத்த அவர் நேரத்திற்கு சந்தித்து தருகிறவராயிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தை கண்டடைய நாங்கள் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? ஊக்கமான ஜெபத்தோடு முழு இருதயத்தோடும் தேவனை தேட வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் கண்டடைய வேண்டுமானால் நீதியின் மீது பசித்தாகம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நீதி இல்லாம போயிட்டு இருக்கிறது. அநீதியான உலகத்திலே நானும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் அநீதி, எங்க பார்த்தாலும் அட்டூழியம், எங்க பார்த்தாலும் பிரைப், இப்படிதான் போயிட்டு இருக்கு. காசு கொடுக்காம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையிலும் நானும் நீங்கள் உண்மையாய் தேவனை தேட வேண்டியவனாயிருக்கும். எழுதுகிறவர்களுக்காய் நான் சில ஆதார வசனங்களை தர, வீட்டில் போய் வாட்சி பார்த்துக்கிறேன் இல்லையா? 2 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். எழுதிங்களா? 2 நாளாகமம் 15:2. சங்கீதங்களின் புத்தகம் 24வது அதிகாரம் 3 தொடங்கி 6. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது 8வது வசனங்கள். வீட்டில் போய் வாட்சி பாருங்க, இதெல்லாம் அதுல இருக்குதான். அதாவது நீதியின் மேல் பசித்தாகம் இருக்க வேண்டும். தேவனை நாங்கள் தேடுங்கள். சரியானதை நாங்கள் செய்ய வேண்டும். இப்படிதான் இன்னைக்கு உலகத்தின் ட்ரெண்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் உலகத்துக்கு ஏற்ற வேஷம் நாங்கள் தரிக்க முடியாது. உலகம் எப்படினாலும் போட்டு அது அந்த பாட்டு போயிட்டு நாம நம்ம வழியில போவோம். ஆண்டவர் நம்ம உலகத்தில் இருந்து வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காய்? அவருடைய பாதையில அவர் விதித்த நியமித்தபடி வாழும்படி. அதற்காய் தான் நானும் நீங்கள் சபைக்கு வரணும். அப்படி இல்லைன்னா சபைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. மூன்றாவதாக, தேவனுக்கு பிரியமில்லாத அனைத்து காரியங்களையும் வெறுத்து தள்ளிவிட்டு தேவனுடைய சித்தத்தை மட்டுமே செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். புரியுதா? தேவனை தேடுகிறது, முழுமனதோடு கூட தேடுகிறதுன்னு சொன்னா இத்தனை காரியங்கள் உள்ள இருக்கணும். முதலாவது ஊக்கமான சொல். இரண்டாவது தேவனை தேடும் பொழுது பசித்தாகம், நீதியின் மீது பசித்தாகம் இருக்க வேண்டும். சரியானதை செய்ய வேண்டும். சரியானதை செய்ய. மூன்றாவதாக, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை நம்மை விட்டு அகற்றிடும், எடுத்துடும். அது எவ்வளவோ பெருசா இருக்கட்டும், எவ்வளவு கோடிகள் பெருமதியா இருக்கட்டும், தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அது எனக்கு தேவை. தேவனுக்கு உண்மைதாங்க, அதையெல்லாம் எனக்கு வெறும் தூசு. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்காய் குப்பையாக வேண்டினேன். வேஸ்ட். அதனால ஒரு அழகான பாட்டு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடும். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் உங்கள் நீரே வேண்டும் வேறே வேண்டாம் எந்த நன்பு இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை.
அப்படிதான் நிறைய பேர் பேருக்காக புகழுக்காக அந்த நாள் நம்முடைய வாழ்க்கை எப்படியாயும் ஓடணும், அதுக்காக வேண்டி மாணிக்கத்தை வித்துட்டு போயிடணும். இந்த மாணிக்க கதை உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் கல்லை கொடுத்து ஒருத்தர் சொன்னா போய் வித்துட்டு வாங்க, எடுத்துட்டு போயிட்டு உடச்சு தோடம்பழம் விற்கிறவன் கேட்டேன், இதை எடுத்துட்டு எவ்வளவு தோடம்பழம், 2 கிலோ தரேன். அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தர் கறிக்கடையில கொடுத்து கேட்பேன், இதை வச்சு எனக்கு கறி 1 கிலோ தரேன். அப்படியே தேடி தேடி போயிட்டு 1 கிலோ தரேன்னா, இது 2 கிலோ தரேன்னா, இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு கடைசியில் ஒரு கல் வியாபாரிட்ட போயிருக்கு. கல் வியாபாரிட்ட போயிட்டு அதை கொடுத்து கேட்டபோது ஆண் கேட்டா, இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சது, இதுக்கு மதிப்பே கிடையாது, இது அந்த அளவுக்கு வெளியேற பெற்ற ஒரு வைரமாயிற்றே. அப்ப அந்த அந்த பொருளுடைய மதிப்பு மரியாதை அதை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அப்ப என்னுடைய மதிப்பை நான் சாதாரணமான காரியங்களுக்காய் தேவனுக்கு முன்பதாய் இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு எது பிரியமோ அதை மட்டும் நான் உடைய வாழ்க்கையில வைத்துக்கொள்ளும். அதற்கு ஆதாரமாக 2 நாளாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம். இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போனா நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை, வசனத்தோட சொன்னாலும் ஏற்றுக்கொள்றது இல்லை, அது வேற விஷயம் இல்லையா. வசனத்தோட சொன்னாலும் அது எனக்கு இல்லை, அது அவங்களுக்கு அப்படின்னு மாத்தி விட்டு இருக்கிறது உண்டு. 2 நாளாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 2 தொடங்கி 7வது வசனம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். இந்த 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என்னுடைய ஜனங்கள், அதாவது நானும் நீங்களும் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறபடி நான் இப்பேற்பட்டதான சூழ்நிலைகள், இந்த நாளிலே இலங்கை தேசத்தில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அதன் பாரம், அதன் பயங்கரம் தெரியுதோ தெரியல. நம்முடைய கர்தினால் என்று சொல்லப்படுகிற மெல்கம் ரன்ஷித் ஊழியக்காரர்களை குறித்தும் ஊழியர்களை குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் ஒரு தவறான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதை கேட்டு அநேக பௌத்த பிக்குகள் வந்தா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சொன்னார், 20 மாசம் தான் நமக்கு டைம் கொடுத்திருக்கிறார். 20 மாசத்துக்குள்ளே எங்களால் முடிந்தபடி முடிந்த அளவுக்கு ஆத்ம ஆதாயம் செய்யவில்லை என்று சொன்னால் 20 மாசங்கள் கடந்து நமக்கு ஒரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த முடியாத ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலைகள் வரும் என்பதை கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார். சொல்லி 2 மாசத்திலேயே அதற்கு அடித்தளம் போடப்பட்டாயிற்று. நிறைய பாஸ்டர்ஸ் அதுக்கு கவுண்டர் அட்டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் கர்த்தர் சொன்னதை நடக்கிறது. எனவே நானும் நீங்களும் தேவனை முழுமையாய் தேட வேண்டும். நம்மிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத எவ்வேற்பட்டதான காரியங்களாக இருந்தால் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம உண்மையாய் தேவனை தேடும் பொழுது என் நிமித்தமாய் எங்கள் நிமித்தமாய் தேவன் இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வட்டக்காய் ஒரு கிலோ எவ்வளவு? யாராவது வட்டக்காய் வாங்கினீங்கன்னா டீசெண்டா வட்டக்காய் 300 ரூபாய் போயிடுச்சு. அதை விட குறைவா இருக்குது கரெக்ட். எப்பயுமே கேரட் விலை கூட வட்டக்காய் குறவு இல்லை. வட்டக்காய் யாருமே கணக்கு எடுக்கிறது கிடையாது. சைவ கடையில் மட்டும் வாங்கி சாம்பாருக்கு போடுறது. இன்னைக்கு சாம்பாருக்கு கூட சைவ கடையில் வாங்குறது கிடையாது. அன்னைக்கு ஒரு கடையில் சொன்னாங்க 200-250 கிராம் 2 தான் வாங்கினேன், 400 ரூபாய் போயிடுச்சான். அப்ப இந்த தேசத்தின் பொருளாதாரம், இந்த தேசத்தின் விவசாயம், இந்த தேசத்தின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த தேசத்து மந்திரி கையிலேயோ ஜனாதிபதி கரத்திலேயோ கொடுக்கல. மாறாய் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற, தேவன் உண்மையாய் தேடுகிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உண்மையாய் தேடும் பொழுது நம் நிமித்தமாய் இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 4வது, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று கூறி தேவனை விசுவாசித்து தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், மனுஷன் கிடையாது, என் வேலைத்தலம் கிடையாது, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் கிடையாது, அல்லது என்னுடைய தாளந்துகள் திறமைகள் கிடையாது, என்னிடத்தில் இருக்கிறதான எந்த ஒரு மேன்மையும் என்னை வாழ வைக்க போகிறது கிடையாது. கர்த்தர் தான், அவரை விட்டு எனக்கு வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவரை இறுக பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆதரித்து அனுசரித்து நம்முடைய தேவைகளை விசாரித்து நம்மை நேர்த்தியாய் நடத்தின ஆண்டவர் போதுமானவராய். அவர்தான் எனக்கு சகாயம், அவர்தான் என்னுடைய கோட்டை, அவர்தான் என்னுடைய அரண், அவர்தான் என்னுடைய நம்பிக்கை, அவர்தான் என்னுடைய புகலிடம், அவர்தான் என்னுடைய எல்லாமாய் இருக்கிறார். அவரை நாங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும்.
அதற்கு ஆதாரமாய் எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 11வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 2 நாளாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வைத்துக் கொள்ளும். வாசித்து பாருங்க. 2 நாளாகம் 14:11. எழுதலைன்னா கேளுங்க, மறுபடியும் சொல்லுங்க. 2 நாளாகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதியிலே நாங்கள் வாசிக்கிறோம், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்ப எனக்காக யாரோ தேவனை தேட முடியாது. எங்க அப்பா எனக்காக ஜெபம் பண்றாரு, எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்றாங்க, என் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்றாரு. இந்தியாவுல நிறைய பேர் என்ன டிவில இருக்கிறவங்களுக்கு கடிதம் போடுறது, காசு அனுப்புறது, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. யார் உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. நீங்க உங்களுக்கு ஜெபம், வேதம் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்பட. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு காட்சி கொடுக்கும். கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும், கர்த்தர் என்னை விசாரிக்க வேண்டும், கர்த்தர் என்னை நடத்த வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஒரு தீர்க்கதரிசிக்கு கேட்க முடியும், நான் ஊழியக்காரனுக்கு கேட்க முடியும். நான் ஏன் எனக்கு கர்த்தரை கேட்க முடியாது? ஏன்னா நாங்க பிஸி. சிலர் சொல்லுவோம் 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. அப்ப இன்னும் எத்தனை மணி நேரம் கொடுக்க முடியும்? 24 மணி நேரம் பத்தலன்னு சொன்னா 36 மணி நேரம் கொடுத்தாலும் பத்தாது. 24 மணி நேரத்தில் 2 மணி 40 நிமிஷம் கர்த்தருடைய அதை அவருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். கொடுத்துட்டா மிகுதியான நேரத்தை சரியாய் நடத்த நம்மால் முடியும். வசனம் சொல்லுங்க, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படும். நீங்க தேட, வேற யாரும் உங்களுக்காய் தேவனை தேட முடியாது. சொல்லுவாங்க நிறைய பேர், நிறைய சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன் ஜெபம் பண்ணி. நான் அதனாலே நான் என்ன செய்த மறந்துடுவேன். அதனால ஒரு புக்கு போட்டு நான் ஜெபம் பண்றது. இன்னைக்கு உங்களோட பேரெல்லாம் எழுதிட்டு உங்களுக்கு இன்னையில இருந்து அந்த பாஸ்டர் மோகன் என்னைக்கு சந்திச்சார் அன்னையில இருந்து அவருக்காக ஜெபம் பண்றது. அவர் அன்னைக்கு சொன்னார், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னபடியால அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனாலும் சில நாட்களிலே நாங்கள் அப்படி பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணனா என்ன பண்ணுவோம்? மறந்துடும். அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நான் தேவனால் நடத்தப்பட வேண்டுமானால் நான் தான் ஜெபம் பண்ணணும். வேற யாரும் ஜெபம் பண்ணி சரி வராது. தேவனை தேடுகிறவர்கள், அப்ப அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், தேவனை தேடுகிறவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும், நாங்கள் எப்படி தேவனை தேடினோம், தேட வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இப்பொழுது நாங்கள் தேவனை தேடுகிறவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை குறித்து சீக்கிரமாய் நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். தேவனை தேடுகிறவர்கள் சமாதானத்தை கண்டடைவார்கள். தேவனை தேடும் பொழுது சமாதானம் உண்டாயிடும். அன்னைக்கு கடந்த வாரத்தில் ஒரு அங்கிள், அவர் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளவர், பேசிட்டு இருந்தார். முன்னுக்கு தான் இருக்கு கத்தோலிக்க திருச்சபை. அவங்க கடைசியில் சொல்லுவாங்க, இதோ பூசை முடிந்தது, சமாதானமாய் சென்று வாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் அறிவித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்கன்னா யாராவது கத்தோலிக்கத்தில் வந்திருக்கீங்க, எப்படி சமாதானம் சொல்லி கையை கும்பிட்டு எப்படி திரும்பி சொல்லல, எப்படி சொல்லி நின்ற திரிய மாதிரி இடுப்பு மட்டும் லேசா அடிச்சு சமாதானம். பக்கத்துல யார் இருக்கான்னு தெரியும், சமாதானம் சமாதானம் பண்ணாங்க. மொத்த பார்த்து சிரிச்சு சொன்னா சமாதானம். அங்கதான் அப்படி சொல்றது இல்லைன்னு சொல்லி இங்க வந்து சமாதானம் சொல்லனா இங்கேயும் அதே தான். அப்ப அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் நம்முடைய சமாதானம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை உண்மையாய் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானம். இன்னும் ஏன் நமக்கு சமாதானம் இல்லை? உண்மையாய் தேட. 2 நாளாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 6-7வது வசனத்திலே அதை குறித்து நாங்கள் வாசித்து பார்க்க முடியும். இரண்டாவது, தேவனை தேடுகிறவர்களுக்கு அவருடைய இரக்கமும் கிருபையும் தேவையான நேரத்தில் உதவியும் கிடைக்கும். நாங்கள் தேவனை உண்மையாய் தேடும் பொழுது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், தேவையான நேரத்தில் உதவி, சகாயம் எல்லாவற்றையும் கர்த்தரே நமக்கு தருவார். நாம் யாரிடத்திலும் ஓடி போய்
கேட்க வேண்டிய நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார் என்பதாக 2 நாளாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 11 தொடங்கி 15 வரையிலும், எபிரேயருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலும் அதை நாங்கள் பார்க்க முடியும். தேவனை தேடும் பொழுது இன்னும் நமக்கு கிடைக்கிறதான காரியம் என்ன என்று பார்த்தால், தேவனை தேடுகிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்வார்கள். கையை தட்டி மேலத்தை கொட்டி மியூசிக் அடிச்சு ஆவியானுடைய அபிஷேகத்தை இறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் எப்பொழுதும் என்னோட கூட அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னாலே உணர முடியும். தேவனுடைய சத்தத்தை எப்பொழுதும் என்னால கேட்க முடியும். தேவனுடைய அவருடைய அந்த ஆளுகை என்னோடு கூட இருக்கிறதை நான் எப்பொழுதும் உணர முடியும். நான் நின்றாலும் நடந்தாலும் எழுந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் என்ன செய்தாலும் தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறதை நான் எப்ப நாங்கள் அவர் உண்மையாக தேடும் பொழுது அவருடைய பிரசன்னம் round the clock 24 hours by 7 நம்மோடு கூட இருக்கு. அதுக்கு ஆதாரமாக நிறைய வசனங்கள் தரணுமா தேவையா? சில வசனங்கள் தருகிறேன், எழுதுகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 5 தொடங்கி 16, கலாத்தியர் 4:6, 2 நாளாகமம் 14 1 தொடங்கி 4 வசனங்களிலே நாங்கள் வாசித்து பார்க்க முடியும். 4வதாக, தேவனை தேடுகிறவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு எதிராக உறுதியுடனும் தைரியத்துடனும் நிற்பார்கள். யாரை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கார்டினல் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேரோவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. லெபியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் நம்ம சொந்தக்காரங்களை பார்த்தோம் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? கர்த்தர் பாடுங்க, நல்லா பாடும். ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து எதுவுமே அணுகாது. அவனை பார்த்தா பயம் தான் முன்னால வரான், என்ன சொல்லுவானோ தெரியாது. எதுக்கு பயம்? உண்மையாக நான் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதான அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த உணர்வு என்னிடத்தில் இருக்கும் பொழுது நாம் யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தரே எனக்கு அவர் என்னோடு கூட இருக்கிறார். யாரை பார்த்து நினைச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன கொள்ளை நோய் வரட்டும், என்ன வியாதி வருத்தங்கள் வரட்டும், எது நடந்தாலும் தேவன் என்னை மாற்றார். எப்ப? அவரை உண்மையாய் தேடும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை தேடும் பொழுது ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கு. அப்ப இதெல்லாம் தேவனை தேடும் பொழுது நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம். அப்ப இதெல்லாம் ஆசாவுக்கு கிடைத்ததான். ஆசா அதன்படி செய்தானா என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது ஆசாவுடைய வாழ்க்கையில வீட்டில் போய் வாசி பாருங்க. 14, 15, 16வது வசனம் 2 நாளாகமத்தின் புத்தகத்தை வாசி பாருங்க. அருமையாயிருக்கு. அருமையான காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 2 நாளாகமம் 15, 17 அது வசனத்தின் 2வது பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம். ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாயிருந்தது. ஆசாவினுடைய இருதயம் அவன் உயிரோடு கூட இருந்த நாள் எல்லாம் அது உத்தமமாயிருந்தது. எதுக்கு உத்தமமாயிருந்தது? தேவனுக்கு முன்பதாக உத்தமமாயிருந்தது. அவன் இருதயத்தில் எந்த மாசும் கிடையாது, மருவும் கிடையாது, எந்த விதமான கசப்பும் கிடையாது, கோபமும் கிடையாது. தேவனுக்கு முன்பதாயும் சரி, மனுஷனுக்கு முன்பதாயும் சரி, அது உத்தமமாக இருந்தது. நாங்களும் அப்படியா இருக்க வேண்டும். 15வது அதிகாரம் 8வது வசனத்தின் 3வது பகுதி, அந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, அதாவது தேவனுடைய முன்பதாய் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதான பலிபீடம்னா யார் பலிபீடம்? இதா பலிபீடம். எது பலிபீடம்? நான் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். டெய்லி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய அன்பினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிரப்பப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு காட்சியளிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பதாய் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் புதிதாக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப சொல்றான், அவன் என்ன செய்யறான்? ஆசை என்ன செய்யறான்? தேவனுடைய பிரகாரத்தில் இருக்கிற படிப்பிடத்தை அவன் புதுப்பிக்கிறான். உடைச்சிருந்ததான நிலை குலைந்திருந்ததான அந்த படிப்பிடத்தை அவன் செப்பனிட்டு அதை அவன் சரிப்படுத்துகிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே, தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயாகிய மாகாணையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டான். அருமையான ஒரு வசனம்.
என்ன சொல்லுகிறது? தன்னுடைய தாய், ஆசாவுடைய தாய் மாகாள் என்ன செய்கிறாள்? தோப்பு விக்கிரகங்களையும் அருவருப்பான காரியங்களையும் அவள் ஏற்படுத்துகிறாள். ஆனால் அது ஏற்படுத்தினது நிமித்தமாய் அவன் அம்மா தான், ராஜாதி தான். ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? நீ ஏன் அம்மா, அதை மாற்ற முடியாது. பூமியில உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தாயின் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும். இது நம்ம மீது விழுந்த கடமை, கர்த்தருடைய கற்பனை. அதை நாங்கள் மாற்ற முடியாது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அவன் ராஜாத்தியா இருந்து தேசத்தை கெடுத்து விடாதபடிக்கு, ஜனத்தை வழிவிலகி போக்காதபடிக்கு என்ன செய்கிறான்? அவன் ராஜாத்தியா இல்லாதபடிக்கு அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து அப்படியே எடுத்து பாருங்க. இவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு மனுஷன். ஐயோ அம்மா தானே, ஐயோ அப்பா தானே, ஐயோ என் மாமா தானே, ஐயோ மாமி தானே, இது என் மனைவி தானே, இது என் கணவன் தானே, இது என் பிள்ளை தானே, இல்லைன்னா என் சாப்பாடு கொடுக்க மாட்டான்னு சொல்லி தேவனுக்காய் யாரோடும் கூட அவன் கம்ப்ரமைஸ் பண்ணவில்லை, ஒத்து போகவில்லை. என்ன செய்கிறான்? என்னுடைய அம்மா, அவங்களை வச்சு நான் சாப்பாடு கொடுக்கிறேன், அவங்களுக்கு தேவையான கனத்தை கொடுக்கிறேன். என்னுடைய அம்மா, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அவர்கள் ராஜாத்தியா இருக்க அனுமதி இல்லை என்பதை அவன் தெளிவாய் வேதத்தில் நிரூபிக்கிறான். காரணம் என்ன? தேவனுக்கு முன்பதாக தேவனை விட்டு மற்றவர்களை வழிவிலக்க பண்ணுகிறதா யாரா இருந்தாலும் அவர்களை நம்மோடு கூட வைக்கிறோம். அதனால கொரிந்தியருடைய புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னது? வேலியாளுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒத்து போக முடியாது. இதுதான் அடிப்பான், அடிக்கணும். இது எழுதும் போது ஆண்டவரே உங்களுக்காக செத்தாலும் பரவாயில்ல, உயிரோட வந்து இவ்வளோ ஜனங்களோடு கூட பாட அனுபவிக்கிறதை காட்டினோம், யாரோ வந்து அடிச்சான்னு சொன்னா உமக்கா இரத்த சாட்சியை மறித்து அன்னைக்கே அவங்களோட கூட வந்துடுறது எனக்கு அது மேன்மையா இருக்கு. யாரோடையும் கம்ப்ரமைஸ் ஆக ஒத்து போக முடியாது. தேவனுக்காய் அவன் என்ன செய்கிறான்? விக்கிரக தோப்புகளை உண்டாக்கின தன்னுடைய தாயாகவே இருந்தாலும் அவளை ராஜாத்தியா இல்லாதபடிக்கு கர்த்தர் மாகாள் தெய்வமானால் மாகாளை பின்பற்ற வேண்டும், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர். மாகாணம் வேணும், கர்த்தர் வேணும்னா ரெண்டு எஜமான ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை வெறுத்து ஒருவனை ஊழியம் செய்ய. அப்ப நம்முடைய தேவன் அவர் கர்த்தராகிய இயேசு, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை மட்டும்தான் நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு இடையில யார் வந்து என்ன காரியங்களை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒத்து போக முடியாது. அதை குறித்து அவன் தெளிவாயிருந்தான். 2 நாளாகவும் 16-17 வசனம். அவனுடைய வாழ்க்கையில ஒரு சரிவு உண்டாகும். இவ்வளோ நல்ல காரியங்களை செய்த ஆசா அவனுடைய கடைசி நாட்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்தார். 16வது அதிகாரம் 17வது வசனம். 16வது அதிகாரம் 7வது வசனம். நீர் உடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினான். அவ்வளவு யுத்தங்களையும் ஜெயிக்க கர்த்தர் அவனுக்கு பலம் கொடுத்தார், அவனை தகுதிப்படுத்தினார், தயார்படுத்தினார், அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு காலம் வந்த பொழுது அவன் என்ன செய்கிறான்? இன்னொரு ராஜாவை சார்ந்து கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொருவரை சார்ந்து கொள்வோம். தேவனை சாராதபடி மனுஷனை சார்ந்து கொள்வோம். அதன் நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான முக்கியமான காரியங்கள் 3 சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆசா இறுதி நாட்களில் ஆவிக்குரிய வீழ்ச்சி அடைந்த 3 காரியங்கள் நல்லாதான் இருந்தது. ஆரம்பம் நல்லதா இருந்தது. ஆரம்பம் மட்டுமாயிருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவனுடைய ஆரம்பம் நல்லா இருந்தால் முடிவோ கவலைக்கிடமாய் போனது. முதலாவது, அவன் தேவனை சாராது மனுஷன் உதவியை நாடினான். நாம் அப்படிதான் சில நேரங்களே தேவனிடத்தில் இருக்காதபடி, தேவ சமூகத்தை தேடாதபடி, ஜபிக்காதபடி, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நாங்கள் மனுஷ சத்தத்துக்கும் மனுஷனுக்கும் நாங்கள் நம்மை விட்டு விடுவோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 7 தொடங்கி 9வது வசனம் வரை வாசித்து பார்த்தால் அவன் மற்றவனுடைய இன்னொரு ராஜாவினுடைய உதவியை, இன்னொரு தேசத்தினுடைய உதவியை நாடினான் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கணும். அப்ப தேவனை விட்டுட்டு மனுஷன் பக்கமாய் சார்ந்துகிறான். அப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இருதயம் இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டாயிட்டது? மனுஷன் பக்கமாய் திருப்பப்பட்டாயிட்டு. அது தேவனை உண்மையாய் தேடுகிறது கிடையாது. வேலை வேணுமா? ஆண்டவருக்கு. சாப்பாடு வேணுமா? ஆண்டவருக்கு. ட்ரெஸ் வேணுமா?
ஆண்டு பணம் வேணுமா ஆண்டு அவர் கொடுத்தா மறுபடியும் திருப்பி கேட்க மாட்டார். வேற யாரையும் கேட்டால் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண. அதான் சொல்லுவேன், நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இல்லையா, அளவா இருக்கு இல்லையா, அப்பயே தெரிஞ்சுக்கிறோம் யோ இவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு போல அந்த ட்ரெஸ். அது தனியாக கேட்க மாட்டாங்க. 5 பேர் இருக்கிற இடத்துல டிசைட் உங்களுக்கு கணக்காக இருக்கு இல்லையா, நான் நினைச்சு பெருசாக இருக்குமோ. அப்போ பக்கத்தில் என்ன நினைச்சுக்கோ, ஓ இவர் தான் இவர் வாங்கி கொடுத்துருக்காரு போல. ஆனால் ஆண்டவர் கொடுத்தா ஒரு நாள் சொன்னார், இதுதான் ஆண்டவர். இரண்டாவது, தேவனுடைய தீர்க்கதரிசியை புறக்கணித்தான், துன்புறுத்தினான், கொடுமையாய் நடக்கும். இன்னைக்கு அதான் நடக்கும். ஊழியக்காரர்களை விசுவாசிகள் துன்புறுத்துறது, கொடுமையாய் நடத்துறது, துட்சமாய் கணிக்கிறது, இதெல்லாமே இன்னைக்கு நடந்துச்சு. இதை அவன் செய்தான், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சி. தீர்க்கதரிசி வந்து தெளிவாய் சொல்றான், தேவனை விட்டுட்டேன், நீ மனுஷனை தேடி போற அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவனை அடிச்சு அவனை துன்பப்படுத்தி சிறையில் தூக்கி போட்டான். இதான் நீங்க நடக்கும். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தீர்க்கதரிசி ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்வதற்கு சபை மக்களுக்கு முடியாம இருக்கு. ஏன் என்று சொன்னால் அவர்களை பிரியப்படுத்துகிற வார்த்தை கிடையாது, அவங்களுக்கு வேதனைப்படுத்துகிறதா இருக்கு. இவரே என்ன எப்ப பார்த்தா எனக்கு ஏதாவது சொல்லிட்டே இருக்காது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. குரூப்ல பார்த்த ஒரு போட்ட ஒரு இதை பார்த்துட்டு வேற சொல்லிடுறேன். அக்கா நேற்று வந்து கேட்கறாங்க, ஜாப் முடிஞ்ச பிறகு அக்கா வந்து கேட்டேன், தம்பி நானும் டெனிமெல்லாம் போடுறோம், அது தப்பா? நான் சொல்லி போடுறது தப்பு. எப்படி போடக்கூடாது, டெனிமை மட்டும் போடக்கூடாது. டெனிமை போட்டு மேலே தெரியுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் மட்டும் போட்டுட்டு வராதிங்க, அது சரி. ஆனால் போட்டு நீட்டமாக முழங்காலுக்கு கீழே அவங்க என்ன போட்டிருந்தாங்க, டொப் போட்டிருந்தாங்க. அது பார்த்து, அதாவது மற்றவர்களை என்னது இச்சிக்கத்தக்க விதத்தில் அல்லது மற்றவர்களை இல்லையா ஒரு பாவ சிந்தனை ஏற்படுகிற விதத்தில் நாம் உடுத்தக்கூடாது. அவன் இது இந்த இடத்துல என்ன நடக்குது, தேவனுடைய தீர்க்கதரிசியை அதை சொன்னா கேட்டுக்க. அதனால என்ன செய்கிறான், அவனை அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தினான் என்று சொல்லி 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் இதுவே முக்கியமான அடையாளம். இந்த அவன் சொன்னதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவன் நடந்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன் சொன்ன ஆலோசனையை கேளாதபடி அவன் ஊழியக்காரனை அவமதித்து துன்பப்படுத்தி அவனை கொடுமைப்படுத்தினது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கை சரிந்து நாசமாய் போனது. தேவனை விட்டு அவன் தூரமாய் போனான். மூன்றாவதாக ஒரு வியாதி அவனுக்கு ஏற்படுது. சாதாரண ஒரு காலில் ஒரு புண்ணு ஏற்பட்டு அவன் படுக்கையில் இருக்கும் பொழுது கூட அவன் தேவனை கேட்காதபடி யாரை கேட்டான், யார்கிட்ட போனா, டாக்டர்கிட்ட போனான். எங்க பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காரோ அங்க போனான். இந்த கடந்த வாரம் முழுவதுமா எனக்கு ஒரு வயிற்று வலி, ஏன்னு சொல்லி எனக்கு காரணமே தெரியும். மருந்துகள் கொடுத்தாச்சு, எடுத்தாச்சு, என்ன செஞ்சு நானும் கூட வெளியில போய் வாங்கணும் இருக்கிறது. கடைசியில என்ன பண்ணேன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு ஜெப எண்ணெய் கொடுத்துருக்காருல்ல, அப்ப இவ்வளோ பெரிய ஜெப எண்ணெய் நமக்கு இருக்கும் பொழுது, இலவசமாய் நமக்கு இருக்கும் பொழுது என்னத்துக்கு நம்ம போயிட்டு மருந்து வாங்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு கேட்டுட்டு டாக்டர் போனா நம்மள கேட்பா எங்க வலிக்குது, எப்ப இருந்து வலிக்குது, எந்த இடத்துல வலிக்குது, அவர் நம்மளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். அதுக்கு பிறகு இது கொடுத்தே உங்களுக்கு சுகமாகனா ஓகே, அப்படி இல்லைன்னா குடிச்சு பார்த்துட்டு 3 நாளைக்கு பிறகு வாங்க வேற மருந்து தரேன். தேவையா? இலவசமா ஒரு எண்ணெய் இருக்குது, ஆண்டவரே நீங்க தான் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பூசிட்டு போயிட்டே. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு அந்த வியாதி வந்த பொழுதும் தேவனிடத்துல கேட்காதபடி பரிகாரிகளை தேடி வைத்தியர்களை அணுகி கடைசியில் என்ன 16வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாங்கள் அதை பார்க்கிறோம். அதன் நிமித்தமாய் கடைசியில் அவன் என்ன செய்தான், அவனுக்கு வியாதியினாலே அவன் மறித்து போனான். நல்லாதான் இருந்தது. ஆரம்பம் முழுமையாய் தேடினான், தேசத்தை தேட பண்ணினான், படிப்பிடத்தை செப்பனிட்டான், எல்லாருக்கும் தேவனுடைய பாதையிலே நடத்தும்படிக்கு ஆலோசனை தந்தவன். கடைசியில் என்ன நடந்தது, அவனே வழிமுறைகிறான்.
இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம ஆரம்பிக்கிற ஓட்டம் நல்லதா இருக்கு, ஆனால் முடியும் பொழுது அது எங்கேயோ கொண்டு போச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய பிரகாரத்திலே, ஆண்டவரே நான் போறோம், ஓட்டம் சரிதானா, நீர் என்னோடு கூட இருக்கிறீரா, நான் போறது சரிதானா, நான் செய்யறது சரிதானா, இது உங்களுக்கு பிரியமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவருடைய வழிநடத்தலோடு கூட நாளை ஆரம்பிங்க. உங்களுடைய நாளின் முடிவு அது ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது 3வது அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த காரியங்களை நான் வெறுக்கிறேன், இந்த காரியங்களை இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இந்த காரியங்களை நீ செய்யக்கூடாது, இந்த காரியங்களை செய்தால் உனக்கு இது நடக்கும், இந்த காரியங்களை செய்தால் உனக்கு இன்னென்ன காரியங்களை தருவேன் என்பதாய் ஆண்டவர் 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கும் பேசுகிறார். காதுள்ளவன் கேட்க அவனுடைய முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவும், முழு பலத்தோடு நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டும் என்பதே முதலாவது பிரதான கற்பனை. அந்த கற்பனையின்படி கர்த்தரை தேடுங்க. மிகுதியான நாட்கள், இன்னைக்கு எத்தனை தேதி? 21. இந்த மாசம் முடியறதுக்கு இன்னும் 7 நாள். 7 நாட்களும் நடத்துவார். ஜீவனுள்ள நாள் எல்லாம் கர்த்தரை நாங்கள் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்மை அவருடைய பாதைகளில் அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து நடக்கும். அல்லேலூயா. கேட்ட வார்த்தையின்படி நாம் வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கண்களை மூடி இருக்கும் பொழுதே பாஸ்டர் மோகன் எங்களை சுபத்தினார்.